ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ என்ன இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வே டு மைனிங் ஆப்பில் இருக்க ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தான். என்ன அந்த கோர்ஸ் அப்படின்னா, ஃபோர்மேன் மெட்டல் சிபிடி டிஜிஎம்எஸ் எக்ஸாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்மேன் எக்ஸாமுக்கு தேவையான டோட்டலாக எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, சிலபஸ் வைஸ் மெட்டீரியல், அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன், டாபிக் வைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் போட்டிருப்போம், ஒரு ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதான் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு பியூராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சொல்லித்தர்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல். ஓகேங்களா, இல்லை தமிழ் உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது, பேசவும் தெரியாது அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணுறீங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த கோர்ஸ். ஓகேங்களா, ஃபோர்மேன் மெட்டல் ரெஸ்ட்ரிக்டட் சிபிடி டிஜிஎம்எஸ் எக்ஸாம் ஃபுல் கோர்ஸ். இது இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டாபிக் வைஸ் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் போட்டிருப்போம். இது நம்மளுடைய ஓன் ப்ரிப்பேர்டு மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏதோ புக்ஸோ இல்லை ஏதோ கட் பண்ண மெட்டீரியலோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதுவும் இருக்காது. ஓகேங்களா, புக்ஸ் வந்து ஒரு தனியாக பேஜஸ் கட் பண்ண அந்த மாதிரி பியூராக நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்து புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி நெட்லேருந்து எடுத்து அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பியூராக நம்ம ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், அங்கங்கே தமிழ் வந்துட்டு எதாவது இன்சர்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மட்டும் தான் தமிழில் இருக்கும், மெட்டீரியல் எல்லாமே இங்கிலீஷ், அங்கங்கே தமிழ் மட்டும் நான் இன்சர்ட் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு என்னென்ன டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, என்னென்ன அந்த டாபிக் வைஸ் மெட்டீரியல் அப்படின்னு நான் பிடி சொல்கிறேன். அந்த ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 10 அட்டெம்ப்ட் ஒரு டெஸ்ட்டும் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதுலேயும் 10 அட்டெம்ப்ட் அட்டன் பண்ணிக்கலாம். பிஃபோர் த எக்ஸாம் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபுல் டெஸ்ட் நான் போட்டுருவேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு ஹெட்டிங்ஸ் இருக்கும். என்னென்ன பார்த்திங்கன்னா அபவுட் திஸ் கோர்ஸ். இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா வீடியோ, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோர்மேன் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக ரெடி பண்ணி உள்ளே போட்டிருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக் வைஸ் மெட்டீரியல் வீடியோஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு பேக்கில் சொல்கிறேன். அப்புறம் டாபிக் வைஸ் அந்த டெஸ்ட் சீரிஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் மெட்டீரியல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள் சிலபஸை டோட்டலாக 3ஆக பிரிச்சிருப்பேன். ஒன்று பார்த்திங்கன்னா ஜென்ரல் சேஃப்டி அண்ட் லெஜிஸ்லேஷன், செகண்ட் மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங், தேர்ட் பார்த்திங்கன்னா எலிமெண்ட் ஆஃப் மைனிங் மிஷினரி. இந்த ஜென்ரல் லெஜிஸ்லேஷனில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, எம்எம்ஆர் ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ போட்டிருப்போம், மைன்ஸ் ஆக்ட்டுக்கு போட்டிருப்போம், மைன்ஸ் ரூல்ஸுக்கு போட்டிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது மூணுமே பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் லைக் தட் அந்த பிடிஎஃப் வச்சு நான் நடத்திருக்க மாட்டேன். அதை வச்சு நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்பேன் வித் இமேஜஸ், வித் கொஞ்சம் டெக்ஸ்ட் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணியிருப்பேன், நீட்டாக புரிகிற மாதிரி அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அடுத்து ஃபஸ்ட் எய்டு பற்றி, ஹிரா, எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ், அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் டிசீசஸ், இந்த டாபிக் எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்கள் சிலபஸ் இருக்குன்னா அது நான் கவர் பண்ணிப்பேன். ஓகேங்களா, அடுத்து மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங்கில் பார்த்திங்கன்னா ஓப்பன் காஸ்ட் மெத்தட் ஆஃப் மைனிங் பற்றி சொல்லியிருப்பேன், ஜாலஜி பற்றி சொல்லியிருப்பேன், ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்டிங் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம், டெஸ்சப்ரஷன் பற்றி கொடுத்துருப்போம், ஃபென்சிங் பற்றி கொடுத்துருப்போம், பிளான்ஸ் அண்ட் செக்ஷன் பற்றி கொடுத்துருப்போம். இது இல்லாமல் அதர் டாபிக்ஸ் என்ன உங்கள் சிலபஸில் இருக்கும், சின்ன டாபிக் அதுவும் கவர் பண்ணிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா மைனிங் மிஷினரியில் ஓப்பன் காஸ்ட் மைனிங் மிஷினரி என்னென்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிலபஸில் எல்லாமே கவர் பண்ணிப்போம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேறு மிஷின் இருந்தாலும் அதுவும் டீட்டெயில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இன் மைன்ஸ், மைன் பம்ப்ஸு, கோட் ஆஃப் ப்ராக்டிஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல்ட் கன்வேயர்ஸ், இதெல்லாமே போட்டிருப்போம். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டோட்டல் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிலபஸ் படி பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அந்த அதர் டாபிக்ஸும் எதாவது இருக்குது அப்படின்னா கூட அதை கூட நான் கவர் பண்ணியிருப்பேன், தனியாக வந்துட்டு அதை போட்டிருப்பேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் சீரிஸ் சொன்னால அது பார்த்திங்கன்னா எம்எம்ஆருக்கு தனியாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஒரு டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 10 கொஷின் இருக்கும், 10 அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். எம்எம்ஆரில் ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்டிங்கில் 5 டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன், மைன்ஸ் ரூல்ஸில் 5 டெஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிறேன், மைன்ஸ் ஆக்டில் ஒரு டெஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிறேன், மைனிங் மிஷினரி, ஜென்ரல் சேஃப்டி இதெல்லாமே வந்துன்னா அடுத்தது நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஒரு டெஸ்ட்டும் அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டுக்கும் 10 கொஷின் இருக்கும், 10 அட்டெம்ப்ட் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, அடிக்கடி அட்டன் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக 10 அட்டெம்ப்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸாமுக்கு எப்படி இருக்குமோ அதே சேம் பேட்டர்னில் அந்த 100 மார்க்கில் அதே நெகட்டிவ் மார்க் சிஸ்டமில் இருக்கும் உங்களுக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா 10 அட்டெம்ப்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காதுனா இது எக்ஸ்ட்ரா தான் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணுவேன் இந்த 4 மந்த் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. நீங்கள் ஏதாவது பர்சனலாக உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் ஏதாவது டவுட் இருக்குது அதுனா கூட நீங்கள் கேட்கலாம். அதில் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா, இது வந்துட்டு பியூர்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுறது தான். இது மேபி ஒர்க் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து கொஞ்சம் டிலேயாகவும் ரிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்தா பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்தளவுக்கு ஆக்டிவேட்டடாக இருக்கும். பியூர்லி நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது எக்ஸ்ட்ரா பண்ணுறதான். ஓகேங்களா, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ். உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.